ஓகே. ஸோ நான் கேள்வி வைக்கிறேன், ஆன்சர் பண்ண முடியுதா பாருங்க. ஸோ நம்மளோட கான்ஸ்டிடியூஷனோட ஃபிலாசபி வந்து எது வந்து வெளிப்படுத்துது? நம்ம கான்ஸ்டிடியூஷனோட ஃபிலாசபி எதுக்காக நம்ம கான்ஸ்டிடியூஷன் கொண்டு வந்தோம்? அந்த விஷயங்கள்லாம் வந்து எந்த விஷயம் வந்து கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய எந்த விஷயம் அதை தான் வெளிப்படுத்துது? யூனிட்டியா? இல்ல, கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு பகுதி வந்து கான்ஸ்டிடியூஷனோட ஃபிலாசபியை வந்து வெளிப்படுத்துது. அது எந்த பகுதி? மனித உயிர்னா வந்து இதயம் வந்து மனித உயிர் தானே. இதயம் இல்லைன்னா மனித உயிர் இல்லை இல்லையா? ஸோ உயிருங்கிறது இதயத்தை வந்து ஒப்பிட்டு சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷனோட பிலாசபியை வந்து கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி வந்து வெளிப்படுத்தி காமிக்குது. அது எந்த பகுதி? சொல்லுங்கம்மா. எந்த பகுதி வந்து பிலாசபியோட கான்ஸ்டிடியூஷன் வந்து சொல்லுது? கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடியது. அவ்வளவு தூரம் நடத்தின ஞாபகம் இல்லையா? சரி. அது வந்து நேருனால கொண்டு வரப்பட்டது. இப்ப சொல்லுங்க ஆன்சர். Sir, preamble, object, resolution. ஓகே ஓகே, பிரியாம்பிள் தான். பிரியாம்பிள் வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ஃபர்ஸ்ட். அது வந்து தான் பிரியாம்பிளா வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல உள்ள சேர்த்திருப்பாங்க. ஓகேவா? ஓகே. நம்ம எப்போ வந்து கான்ஸ்டிடியூஷனை ஏத்துக்கிட்டோம்? வி அடாப்ட் த கான்ஸ்டிடியூஷன், வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்ணப்பட்ட தேதி வருஷம் என்ன? November 26, 1949. 1949. sir. 49. ஓகே, குட். 949. ஓகே ஓகே. ஸோ எப்போ வந்து நம்ம ரிப்பப்ளிக் டேவா கொண்டாடுறோம்? எதனால நம்ம ரிப்பப்ளிக் டேவா கொண்டாடுறோம்? ஜனவரி 26, 1950 வந்து எப்படி ரிப்பப்ளிக் டேவா கொண்டாடுறோம்? எதனால? பூர்ண சுதந்திரம் அடைஞ்சிட்டோம்னு சொல்லி 1930 வந்து சொல்லியிருப்பாங்க சார். அதான் வந்து நம்ம ரிபப்ளிக் டேவா செலிப்ரேட் பண்றோம். ஓகே ஓகே. ஜனவரி 26 வந்து பூர்ண ஸ்வராஜ்னு சொல்லிட்டு லாகூர் செஷன்ல நேரு வந்து பிரசிடென்டா இருக்கும்போது சொல்லியிருப்பாரு. சரிங்களா? 1930. அதுதான், அதை கமமரேட் பண்ற விதமா தான், அதை நினைவுபடுத்தும் வண்ணமா தான் ஜனவரி 26 நம்ம கொண்டாடுறோம். சரிங்களா? என்னெல்லாம் பிலாசபி வந்து நம்ம சொல்லலாம் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குங்கிறது? சொல்லுங்க. ஓகே, அது வேண்டாம் விடுங்க, நான் சொல்றேன். சரி, ரிபப்ளிக்னு வந்து இந்தியாவை எதை வச்சு நம்ம சொல்லலாம்? இந்திய கான்ஸ்டிடியூஷன் ரிபப்ளிக் அப்படின்னு எதை வச்சு சொல்லலாம்? என்ன இருந்தனால இந்தியா வந்து ரிபப்ளிக்கா வந்து ஒத்துக்கொள்ளப்படுது, ஒப்புக்கொள்ளப்படுது? எதனால இந்தியா வந்து ரிபப்ளிக்னு ஒப்புக்கொள்ளப்படுது? எந்த எந்த அம்சம் இருக்கறனால? கவர்மெண்ட் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள். ஓகே, இன்னும் கொஞ்சம் தெளிவா. மோனார்கி இல்லாதனாலே. இல்ல இல்ல, மோனார்கி அது வேற விஷயம். நீங்க சொல்லுங்க, மோனார்கி எப்படி இல்லாதனால?
இப்படிலாம் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்க புரிஞ்சு படிக்கிறீங்களான்னு இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். சொல்லுங்க. ஸோ நம்மளோட பிரசிடென்ட் வந்து எலெக்டட் ஆனவங்க, மக்களால் எலெக்டட் ஆனவங்க தான் வந்து பிரசிடென்ட். அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது தான். யார் வேணாலும் என்ன செய்யலாம், சிட்டிசன்ஸ் உள்ள போகலாம். ஸோ இந்த விஷயத்தால தான் இந்தியா ரிபப்ளிக் ஆகுது. இதே சவுதி எல்லாம் பார்த்தீங்கன்னா மொனார்க் இருப்பாங்க, அவங்க ராயல் ஃபேமிலி மட்டும் தான் உள்ள வர முடியும். கவர்மெண்ட் ஆஃபீஸ் வந்து நார்மல் ராயல் பிளட் அவங்களுக்கு தான் வந்து இது இருக்கும், மற்றவங்க யாருக்கும் வந்து ஓப்பனா இருக்காது. புரியுதா? சாவரனிட்டினா என்ன? வாட் இஸ் மீன் பை சாவரனிட்டி? எப்படி எப்படி இந்தியா வந்து சாவரனிட்டியா இருக்குங்கிறத நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ வந்து சாவரனிட்டி வந்து வெளி ஆட்கள் நம்ம வந்து இன்டர்ஃபியர் பண்ணாம இருக்கலாம் நம்மளோட டிசிஷனை. உள்ளேயும் நம்ம ஆட்கள் வந்து நம்மளோட முடிவை கரெக்டாக விஷயம் தெரியல. ஓகே, சொல்லுங்க. பார்லிமெண்ட் டெமோக்ரஸி எதை வச்சு நம்ம சொல்லலாம்? சொல்லுங்கம்மா, பார்லிமெண்ட் டெமோக்ரஸி எதை வச்சு நம்ம சொல்லலாம்? இப்படிலாம் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வருமா? அதனால தான் வந்து பொறுமையா உங்களுக்கு நிதானமா கேட்கறேன் நான். அடுத்தது மட்டும் இல்லாம ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள். ஓகே. இன்னொரு விஷயம் என்னது? ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட். அப்புறம் அப்புறம் என்னது? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு வந்து அக்கௌண்டபிளா இருப்பாங்க. சரிங்களா? சட்டமன்றத்துக்கு இல்ல நாடாளுமன்றத்துக்கு. ஓகே. சோசியல் ஜஸ்டிஸ் எதை வச்சு சொல்லலாம்? சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னா
சோஷியல் ஜஸ்டிஸ். ரிமூவ் சோஷியல் இம்பேலன்ஸ். ஓகே, அப்புறம் எதுக்காக? என்ன அமைக்கிறதுக்காக ரிமூவ் பண்ணோம் சோஷியல் இம்பேலன்ஸை? என்ன ரிமூவ் பண்றதுக்காக சோஷியல் இம்பேலன்ஸை ரிமூவ் பண்ணா என்ன கிடைக்கும் கிடைக்கும்? என்ன மாதிரி ஸ்டேட் கிடைக்கும் நம்மளுக்கு? தீண்டாமை ஒழிப்பு. அதெல்லாம் பண்ண என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? வெல்ஃபேர் ஸ்டேட். ஓ குட். சரிங்களா? ஸோ இது டிபிஎஸ்பியில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இது வெல்ஃபேர் ஸ்டேட். ஓகே. எக்கனாமிக் ஜஸ்டிஸ்னா? பேனிஷ்மெண்ட் ஆஃப் போவர்ட்டி. ஓகே, போவர்ட்டி ஒழிச்சிடலாம். அப்புறம் வேற என்ன செய்யணும்? ஓகே, ஈக்குவாலிட்டி ஸ்டேட்டஸ். ஸ்டேட்டஸ் வந்து ஈக்குவல் பண்ணுது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு தகுந்த மாதிரி கிடைக்கிறது தான். சரிங்களா? பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ்னா இந்த ஒவ்வொரு வேர்டும் வந்து மைண்ட்ல நல்லா நிக்கணும், அது அர்த்தத்தோட. சரிங்களா? அதுக்காக இவ்வளவு தூரம் உங்களுக்கு சிரமப்பட்டு கேட்டு உங்களுக்கு புரிய வைக்கிறது. பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் எப்படி சொல்லலாம்? ஒன் மேன் ஒன் vote. சரி, ஒவ்வொரு வேல்யூ, ஓட்டோட வேல்யூக்கு. அப்புறம் வந்து எலெக்ஷன் கமிஷன் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். 18 வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாம் என்ன செய்யலாம்? ஓட்டு போடலாம்னு சொல்லிட்டு. அப்புறம் நோட்டாக்கு வந்து நம்ம கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களால லிபர்ட்டிங்கிறது. வாட் இஸ் மீன் பை லிபர்ட்டி? லிபர்ட்டிங்கிறது என்னமா? லிபர்ட்டிங்கிறது என்ன?
ஓகே. இந்த லிபர்ட்டி வந்து கான்ஸ்டிடியூஷன்ல எந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கு, நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? பார்ட் 3 சார். பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே. அடுத்து ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டிங்கிறது என்ன? ஓகே. எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்பரான இது உங்களுக்கு கொண்டு வருது. So அது வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல 14, 15, 16ல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மெயின் 2 வந்து ஈக்குவாலிட்டி, சிவிக் ஈக்குவாலிட்டி, இன்னொன்று பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி. புரிஞ்சுங்களா? சிவிக் ஈக்குவாலிட்டினா நீங்க பப்ளிக்ல வந்து உங்களோட ரேஸ், ரிலீஜியன், கேஸ்ட், creed, பர்த் ஆஃப் பிளேசஸ், செக்ஸ் எது இருந்தாலுமே வந்து நீங்க வந்து அனுமதிக்கணும். ஒரு என்ன சொல்றது, ஒரு பார்க்கு போனீங்கன்னா நீங்க யாருன்னு பார்க்க கூடாது, எல்லாம் அனுமதிக்கணும். இதே பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டினா நீங்க என்னது, ஓட்டு போட உரிமை, அப்புறம் வந்து பிரதமராகவும் இதாகவும் உங்களுக்கு இன்னும் உரிமை இருக்கு. அது ரெண்டுமே வந்து இது சரிங்களா. ஸோ அந்த 2 உரிமை முக்கியம் சரிங்களா. ஸோ ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா அது வந்து எந்த விஷயம் சொல்ல வராங்க அப்படிங்கிறது முக்கியம். அந்த கருத்து வந்து முக்கியம் சரிங்களா. ஸோ இங்க வந்து உள்வாங்கிட்டு அப்புறம் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கணும் அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணணும். ஸ்கூல்ல வந்து அப்படியே லைன் பை லைனா வந்து கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. நீங்க உள்வாங்குற வச்சுட்டு நீங்க வந்து அதுல வந்து என்ன கரெக்டா ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து செக் பண்ற மாதிரி தான் இருக்கும் சரி சரிங்களா கொஸ்டின் பேப்பர். ஸோ அதனால இவ்வளவு தூரம் உங்களுக்கு சிரமப்பட்டு ஒவ்வொரு விஷயமா நான் கேட்டுட்டு இருக்கேன். ஓகேவா. ஸோ இன்னைக்கு கிளாஸ் போயிடலாமா? ஈக்குவாலிட்டி முடிச்சிட்டோமா? அடுத்து ஃப்ரெட்டர்னிட்டி. ஃப்ரெட்டர்னிட்டி சகோதரத்துவம் எஸ் என்ஷ்ரைன்ட் இந்த கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கு. ரெஃபர்ஸ் டு த யூனிவர்சல் பிரதர்ஹுட் சரிங்களா. ஒத்துமையாக உங்க இருக்கிறது. யூனிவர்சல் பிரதர்ஹுட்னா வந்து ஒரே அண்ணன் தம்பிங்க மாதிரி உலகம் ஃபுல்லா இருக்கிறவங்கலாம் வந்து அந்த உறவு. திஸ் வில் பி அச்சீவ் நாட் ஒன்லி பை அபாலிஷிங் அன்டச்சபிலிட்டி. தீண்டாமை ஒழிக்கிறது மட்டும் இல்லாம among different states of the community but by abolishing all communal, sectional, provincial, anti-social feelings which stand in way of unity of India. இவரும் வந்து தீண்டாமை ஒழிச்சா மட்டும் பத்தாது, பிரிவினைவாதம், அப்புறம் வந்து மதவாதம் அப்படி சொல்றாங்கல்ல, கம்யூனலிசம், ஆன்டி சோஷியல் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒழிச்சா மட்டும்தான் வந்து இந்த ஃப்ரெண்ட் ஒற்றுமையை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சகோதரத்துவம் சொல்லுவாங்க சரிங்களா. ஒரு 2 மினிட்ஸ் வாங்க சொல்றாங்க, ஒரு 2 மினிட்ஸ்.
ஓகே, சரிங்களா? சகோதரத்துவத்தை வந்து எப்படி வந்து நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை மட்டும் ஒழிப்பு மட்டும் இல்லாம இனவாதம், மொழிவாதம், மதவாதம் எல்லாத்தையும் ஒழிச்சா மட்டும் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன். யூனிட்டியானது ஒற்றுமை, இன்டெகிரிட்டினா வந்து ஒரு சேரா இருக்கிற மாதிரி, சரிங்களா? நமக்கு வந்து இன்டெகிரிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ மனதால வந்து என்னது நியாயமா இருக்கிறது, சரிங்களா? தேசப்பற்றுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? த ஐடியல் ஆஃப் யூனிட்டி ஹஸ் பீன் இன்ட்ரோடியூஸ் பை ஆடிங் த வேர்ட், சரிங்களா? இது வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இன்டெகிரிட்டி இந்த பிரியாம்பிள் த்ரூ த 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், சரிங்களா? 42வது சட்ட சீர்திருத்தம் சொல்லுவாங்க, சரிங்களா? அரசியலமைப்பு வந்து அமெண்ட் பண்ணுவாங்க. அமெண்ட்னா என்னது? மாத்தி கொண்டு வருவாங்க, சரிங்களா? ஆட் பண்றதுக்காக. ஸோ பிரியாம்பிள்ல வந்து பிரியாம்பிள்ல இல்ல இந்த என்னது இன்டெகிரிட்டிங்கிற வேர்டு. இவங்க என்ன செஞ்சிருக்காங்க 1949 அந்த டைம்ல. அதுக்கப்புறம் 42வது சட்டம் 1976 நினைக்கிறேன், 72 நினைக்கிறேன். அந்த டைம்ல வந்து என்னது 42வது முறையா வந்து கான்ஸ்டிடியூஷன் வந்து மாறுதல் செஞ்சு அந்த பிரியாம்பல்ல வந்து இன்டெகிரிட்டிங் ஒரு ஆட் வந்து எழுத்து வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. புரியுதா? டிஸ்பைட் ஹேவிங் டைவர்சிட்டி அமௌங் த பீப்புள் ஓவிங் டு டிஃபரெண்ட் ரிலீஜியன், சரிங்களா? நம்மளுக்கு டைவர்சிட்டி அதிகமா இருக்கு, ரேஸ் ஆகும், கல்ச்சர் ஆகும், ரிலீஜன் ஆகும். த ஹெட்ரோஜினியஸ் பாப்புலேஷன் கோ எக்ஸிஸ்ட் அஸ் ஒன் நேஷன் இன்க்ளூசிங் ஸ்பிரிட் ஆஃப் பிரதர்ஹுட், சரிங்களா? நம்ம வந்து என்னது ஒரு சகோதரத்துவத்தோட நம்ம இயங்கிட்டு இருக்கோம். திஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டி இஸ் வாட் மேட் எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் இந்தியாஸ் டெமோக்ரஸி சக்சஸ்ஃபுல். இந்த ஒற்றுமை தான் நம்ம வந்து டெமோக்ரஸி சக்சஸ்ஃபுல்லா போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி, இன்டெகிரிட்டி வந்து இடையில ரீசெண்டா ஆட் பண்ணதுதான், சரிங்களா? இது கொஸ்டினே கேட்பாங்க. யூனிட்டி இன்டெகிரிட்டி வந்து வேற தப்பான டேட்டா கொடுத்து அவன் ஆட் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, இல்ல எப்பவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா இல்ல இன்டெகிரிட்டி வந்து இடையில தான் ஆட் பண்ணிருக்காங்க. டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல், தனி மனித மரியாதை, கௌரவம். fraternity cannot be installed unless the dignity of each member of is maintained, சரிங்களா? சகோதரத்துவத்தை வந்து இது பண்ண முடியாது எப்போ வந்து தனி மனிதோட வந்து கௌரவத்தை வந்து நம்ம கொடுக்காத வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. preamble assures the dignity of the individual by guaranteeing equal fundamental rights to each individual, சரிங்களா? preamble வந்து அஷ்யூர் பண்ணுது நம்ம ஒவ்வொரு தனி மனிதத்துக்கும் கௌரவம் மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுக்குற மூலியமாக. ஜஸ்டிஸபிள் இன் கோர்ட், சரிங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யாராச்சும் நம்மளோட வந்து இது பண்ணாங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், கோர்ட்ல போய் கேஸ் போடலாம் அவங்க மேல. ஸோ இந்த அமைப்பு மூலியமா நம்ம ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கௌரவம் கிடைக்குது. நாலு பேனா வந்து உன்னை வந்து என்ன செய்ய மாட்டான், உன்னை தொட மாட்டான், சரிங்களா? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், சரிங்களா? கடமைகள். அபார்ட் ஃப்ரம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன் பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சர்டன் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் ஆல்சோ என்ஷைன்ட் ஆர்டிகல் 51A. 51A வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பின்னாடி நான் சொல்றேன். புரிஞ்சா வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க. 14 வரைக்கும் புரிஞ்சா எல்லாத்துக்கும்? வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க, புரியுதா? கேக்குதா? வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லனா. Yes, sir. ஓகே ஓகே. அடுத்து சோசியலிசம். இதெல்லாம் வந்து பிலாசபி என்ஷ்ரைன்ட் இந்த கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்படக்கூடிய பிலாசபி இது 15. சரிங்களா? ஸோ 1, 2, 3ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு பாயிண்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதோம் அப்படின்னா பிலாசபிக்கு 10 மார்க் 15 மார்க் ஆச்சு, சரிங்களா? அதனால இந்த பாயிண்டா கொடுத்துருக்கு. த அப்ஜெக்டிவ் ஆஃப் சோசியலிஸ்டிக் சொசைட்டி வாஸ் என்ஷ்ரைன்ட் பை வேர்ட் சோசியலிஸ்ட், சரிங்களா? சோசியலிஸ்டிக் அப்படின்னா வந்து உங்களுக்கு என்னது எல்லாத்துக்குமே எல்லா விஷயமும் போய் சேரணும், நீ பெரியவன் கீழவன் தாழ்ந்தவன் அப்படின்னு இருக்கக்கூடாது, சரிங்களா? ஸோ அதுதான் சோசியலிசம் சொல்லுவாங்க. இந்த பிரியாம்பிள் விச் ஆடட் டு த 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். சோசியலிஸ்ட் அப்படிங்கறது வந்து 42வது சட்ட திருத்தப்படி தான் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அப்ப ஏற்கனவே அது இல்ல கான்ஸ்டிடியூஷன்ல. அப்ப சோசியலிசம் which was envisaged by Indian constitution is not usual scheme of state socialism, சரிங்களா? இது வந்து ஸ்டேட் சோசியலிசம் இல்ல. அப்படி ஸ்டேட் சோசியலிசம் என்னன்னா பாத்தீங்கன்னா which provides for nationalization of all means of production and abolition of private property, சரிங்களா? பொதுவா சோசியலிசம் அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் தான் எல்லா இதையும் எடுத்து நடத்தும். இப்ப எப்படி நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் என்னது கவர்மெண்ட் இருக்கு, பிரைவேட் இருக்கு. ஆனா ரயில்வே ஸ்டேஷன் கவர்மெண்டோட மட்டும் தான் இருக்கு. மத்த மத்த நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பிரைவேட் நடத்துறாங்க, கவர்மெண்ட் நடத்துறாங்க. ஆனா சோசியலிஸ்ட் ஸ்டேட் அப்படி அப்ப வந்து எல்லாமே வந்து கவர்மெண்ட் தான் நடத்துவாங்க, பிரைவேட் காரன் எதுவுமே பண்ண முடியாது. பிரைவேட் காரன்ட்டே வந்து உள்ள விட மாட்டாங்க, அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க. எடுத்துக்காட்டு சைனா, ரஷ்யா அந்த மாதிரி எல்லாமே. புரியுதா?
இங்க வந்து பிரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு ஒண்ணு இருக்காது. நீங்க இருக்கிற நிலமும் வந்து உங்களுக்கு சொந்தம் இல்ல, கவர்மெண்ட்டுக்கு சொந்தம் தான். சரிங்களா? இன்ஸ்டெட் ஆஃப் டோட்டல் நேஷனலைசேஷன் அவர் கவர்மெண்ட் இன்வெஸ்ட் மிக்ஸ்டு எக்கனாமி. ஆனா அந்த மாதிரி இல்ல, நம்மளோட பாத்தீங்கன்னா மிக்ஸ்டு எக்கனாமின்னு சொல்றாங்க. அது நம்ம என்னதுன்னா ஆஃபரிங் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆல் த அபாலிஷன் ஆஃப் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட். ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆல் அந்த அபாலிஷன் ஆஃப் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட். இது வந்து என்னது, கவர்மெண்ட் காரனும் வந்துக்கலாம், பிரைவேட் காரனும் வந்துக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு காசு இருந்தா நீங்க தொழில் ஆரம்பிக்கலாம். கவர்மெண்ட் வந்து நல்லதுன்னு சொன்னா கவர்மெண்ட் நடத்தும். இப்ப எப்படி வந்து ஒரு பஸ், பிரைவேட் பஸ், அது வந்து ஒரு கிராமத்துல கடைசியா ஒரு கிராமத்துல ஒரு ஆள் மட்டும் ஏறணும். அப்ப அந்த இடத்துக்கு பிரைவேட் காரன் போவானா, கவர்மெண்ட் காரன் போவானா? பிரைவேட் காரனுக்கு வந்து கூட்டம் அதிகமா இருக்கிற இடத்துல மட்டும் தான் போவான். ஆனா கவர்மெண்ட் என்ன செய்வாங்க, அந்த ஒரு ஆளுக்காகவும் கூடி போவாங்க. புரிஞ்சா? சோ இந்த இடத்துல வந்து என்னது, கவர்மெண்ட் தேவைங்கிற இடத்துல கவர்மெண்ட் பஸ் விடும். கவர்மெண்ட் தேவையில்லை, பிரைவேட் காரன் பஸ்ஸே வந்து போதுங்கிறது பிரைவேட் காரன் பஸ் விடுவான். இதுதான் வந்து இந்தியாவோட சோசியலிஸ்டிக் பிரின்சிபல். புரிஞ்சுங்களா? ஆனா பொதுவா சோசியலிசம்ங்கிறது பிரைவேட் காரனை அடிச்சு துரத்தி விட்டு கவர்மெண்டே எல்லாமே எடுத்து நடத்துற மாதிரி. கவர்மெண்டோட தான் எல்லாமே, நாடே கவர்மெண்டோட தான், அந்த மாதிரி சொல்றதுதான். ஆனா இந்தியா அப்படி இல்ல, கவர்மெண்ட்டும் இருக்கும், பிரைவேட் இருக்கும், மிக்ஸ்டு எக்கனாமியா இருக்கும் இந்தியா. ஓகேவா? As per Supreme Court, the goal of Indian socialism is a blend of Marxism and Gandhianism. சரிங்களா? இந்தியன் சோசியலிசம்ங்கிறது மார்க்சிசத்தும் பிளஸ் காந்திசம் ரெண்டுத்தையும் வந்து, இசம்னா வந்து என்னது, ஒரு தத்துவம் சொல்லுவாங்க. ரெண்டுத்தையும் வந்து சேர்ந்ததுதான் வந்து உங்களுக்கு வந்து இந்தியன் சோசியலிசம் சொல்றாங்க. லீனிங் ஹெவிலி டுவார்ட்ஸ் த காந்தியன் சோசியலிசம். சரிங்களா? இதனால வந்து நம்ம மார்க்ஸோட அதிகமா இல்லாம காந்தியோட சோசியலிசம் தான் அதிகம் பண்ணியிருப்போம். காந்தியன் சோசியலிசம்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, கிராமப்புறங்களுக்கு அதிகமான இது தரது, அந்த காட்டன் இது கொண்டு வர்றது, அந்த துணி தைக்கிறது, அந்த மாதிரிதான் நிறைய விஷயங்களை வந்து ஏழைவாழைகளுக்கு அதிகமான சாதகமான நிறைய விஷயத்த சொல்லியிருப்பாங்க. சோ நம்ம என்ன செய்யறோம், நம்ம வந்து ஏழைவாழைகளுக்கு உதவி பண்ற மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவோம். அதனாலதான் நம்மளுக்கு ரேஷன் கார்டு இருக்கு, ரேஷன் இது இருக்கு, மளிகை பொருள் இருக்கு, கவர்மெண்ட் பஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றது எல்லாமே வந்து காந்தியன் சோசியலிசத்தை வந்து இது பண்ண மாதிரி தான். இதனாலுமே வந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம், கோல் இதெல்லாம் இது பண்றதுக்கு கவர்மெண்டோட தான், பிரைவேட் கரண்ட் கொடுக்க மாட்டோம் எப்பயும். சரிங்களா? From Article 43A of the Constitution, which has been introduced 42nd Amendment Act, it clearly socialism was envisaged by preamble, which include participation of workers in the management of industry and also profit sharing. சரிங்களா? சோ நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம், புதுசா ஒரு ஆர்டிகல் வந்து ஆட் பண்ணிருக்கோம். ஏபிசிடின்னு சொல்றாங்களா, இந்த ஏபிசிடின்னு சொன்னாலே வந்து புதுசா ஆட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். முன்னால 43 44 போயிடும். அப்ப ஏதாச்சும் இடையில சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஏன்னு போட்டா இடையில சொல்ற மாதிரி. சோ நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 42வது அமெண்ட்மெண்ட் படி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், சோசியலிசம்ங்கிறது வந்து பிரியம்பல வந்து நம்ம சொல்லியிருக்கோம்ல, அது வந்து எதை குறிக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு கம்பெனி அப்படின்னு சொன்னா அதோட மேனேஜ்மெண்ட்ல ஒர்க்கர்ஸ் வந்து தலையிடணும். அதாவது யூனியன் சொல்லுவாங்கல்ல, யூனியன் போராட்டம்லாம் சொல்லுவாங்களா, இந்த மாதிரி வந்து முக்கியமான டிசிஷன்ல இருந்து யூனியன், அதாவது வேலை செய்யறவங்க தலையிட்டு இருக்கணும். பிளஸ் என்னது, அந்த கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட்ல இருந்து ஒரு பங்கு என்னது தொழிலாளர்களுக்கும் கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து என்னது, ஏழைபாளைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறோங்கிறது சொல்லி காமிக்குது நம்மளுக்கு. திஸ் இஸ் டெஃபினெட்லி a step from capitalism to collectivism. எங்களுக்கு கேபிட்டலிசம் உங்களுக்கு என்னது, மேலாதிக்கத்துவம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பணக்காரத்துவம் முதலாளித்துவம் சொல்லுவாங்க. கலெக்டிவிசம்னா ஒருமைப்பாடு, கலெக்ஷன், நிறைய பேர் சேர்ந்து வந்து இது பண்ற மாதிரி. இதான் இதோட கிரக்ஸ் சோசியலிசம். புரியுதா? சோசியலிசம் புரியுதா? பொதுவா சோசியலிசம்ங்கிறது கவர்மெண்ட் எல்லாத்தையும் நடத்துற மாதிரி. ஆனா இந்தியாவோட சோசியலிசம்ங்கிறது மார்க்சிசம் பிளஸ் காந்தியிசம். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரைவேட் காரனும் இருப்பாங்க, கவர்மெண்ட் காரனும் இருப்பாங்க. பிரைவேட் காரனோட எந்த தேவையோ அது பிரைவேட் காரன் பாத்துக்குவான், கவர்மெண்ட் மக்களுக்கு என்ன தேவையோ கவர்மெண்ட் பாத்துக்கும். புரிஞ்சா? அடுத்து செகுலர் ஸ்டேட். செகுலர் ஸ்டேட்னா வந்து ஜாதி மத பேதம் இல்லாத ஸ்டேட், மதசார்பற்ற ஸ்டேட்னு சொல்றது. The idea of the secular state means that state protects all religion equally. எல்லா ரிலிஜியனும் கரெக்டா பொதுவா ப்ரொடெக்ட் பண்ணும். does not itself uphold any religion as a state religion. இந்தியாவோட ஸ்டேட்டுக்கு ரிலிஜன் இல்ல, ஸ்டேட் ரிலிஜன் இல்ல. இதே பாகிஸ்தானுக்கு பார்த்தீங்கன்னா இஸ்லாம் இருக்கும், பங்களாதேஷுக்கு இஸ்லாம் இருக்கும், உங்களுக்கு நேபாளுக்கு ஹிந்துசம் இருக்கும். சரிங்களா? சோ ஆனா இந்தியாவுக்கு வந்து ஒரு ரிலிஜன் வந்து ஸ்டேட் ரிலிஜனா அலம்பிக்கப்படல. வேர்ட் செகுலர் ஹேஸ் பீன் ஸ்பெசிஃபிகலி ஆடட். இதுவும் 42வது அமெண்ட்மெண்ட் படி தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆர்டிகல் 25, 26, 27ல வந்து செகுலர் பிலாசபி சொல்லப்பட்டிருக்கு முன்னாடியே. சரிங்களா? சோ என்னெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்கிறது முக்கியம். சரிங்களா? சோ அதை வச்சுதான் கேள்வி கேட்பாங்க உங்களுக்கு. As the other countries, there is no established church in the constitution. On the other hand, the liberty of belief, faith, worship. சரிங்களா? நீங்க லிபர்ட்டி சுதந்திரம், நீங்க எதை வேணா வந்து பிலீவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எந்த மதத்தை வேணும், மதமே இல்லாதனாலும் கூட நீங்க என்ன செய்யலாம், அதுவும் பிலீவ் பண்ணிக்கலாம். Promised all citizens and freedom to profess, practice and propagate religion has been guaranteed. சரிங்களா? நீங்க எந்த மதத்தை வேணா ஃபாலோ பண்ணிக்கலாம், எந்த மதத்தை வந்து பரப்பலாம், என்ன வேணா செய்யலாம். அதுக்கு உண்டான தனி மனித சுதந்திரம் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எதுல? இந்தியாவோட அரசியலமைப்புல.
திஸ் இட்செல்ஃப் இஸ் ஒன் ஆஃப் த க்ளோவிங் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸி. சரிங்களா? இது வந்து இந்தியன் டெமோக்ரஸியோட ஒரு ஒரு நல்ல தன்மை. வென் ஹர் நைபர்ஸ் ஆர் பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பர்மா அப்போல் பர்டிகுலர் ரிலீஜன் ஸ்டேட் ரிலீஜன். இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி ரிலீஜன் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸ்ரீலங்கா பாத்தீங்கன்னா புத்திசம். சரிங்களா? இந்தியாவுக்கு மட்டும் அந்த மாதிரி இல்ல. அடுத்து ஜெண்டர் ஜஸ்டிஸ். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 39A ஆஃப் பார்ட் 4 ஆஃப் கன்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் டிபிஎஸ்பி. சரிங்களா? ரைட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இதில் வந்து என்னது கேர்ள்ஸோட பர்டன்ங்கிற மாதிரி இல்லாம பாய்ஸ் ஆர் பிளஸிங் அந்த மாதிரி இல்லாம கேர்ள்ஸும் ஒரு பிளஸிங் தான் அப்படின்னு சொல்றது தான் இது. ஸ்டேட் as per DPSP shall direct its policy towards securing right to adequate means of livelihood both for men and women equally. டிபிஎஸ்பியில் வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் உருவாக்குறதுக்கு என்ன தேவைங்கிறது சொல்லப்பட்டிருக்கும். ஒரு கவர்மெண்ட் வந்து எப்படியெல்லாம் நடந்தா நீங்க வந்து நல்ல வெல்ஃபேர் ஸ்டேட்டா இருக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கும். அதுல வந்து என்ன சொல்றாங்க டிபிஎஸ்பியில ஒரு ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவங்க வந்து கண்ணியமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியான எல்லா விஷயத்தையும் வந்து யார் செய்யணும், ஸ்டேட் வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. There is also a clause for equal pay for equal work for both men and women. அதே மாதிரி டிபிஎஸ்பியில ஒரு விஷயத்துல வந்து ஆணுக்கு எதிராக பெண்களோட சம்பளமும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. Article 51A Class E makes it clear that all practices related to the dignity of women are renounced. சரிங்களா? ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல பாத்தீங்கன்னா உமனுக்கு எதிராக செய்யப்பட்ட எல்லா இதுவும் சத்திங்கிற சொல்லுவாங்களே. ஸோ நீங்க வந்து சின்ன வயசுலயும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் புருஷன் செத்துட்டான் அப்படின்னா புருஷனோட சேர்த்து வந்து கொண்டாட்டியே வந்து எரிச்சிருவானுங்க. அதுதான் வந்து சத்தின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பெண்ணுக்கு வந்து களங்கம் விளைவிக்கிற அளவுக்கு ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எனக்கு ரினோன்ஸ், அது வந்து தேவையில்லைன்னு தூக்கி வீசுறதா வந்து ஆர்டிகல் 51A சொல்லுது. இதெல்லாம் வந்து ஜெண்டர் ஜஸ்டிஸ் வந்து நமக்கு வந்து சொல்லி காட்டுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? பாருங்க. A female candidate is not required to furnish information about her menstrual period, pregnancy, miscarriage, and calling such information indeed embarrassing if not humiliating. சரி, நிறைய இடங்களை வந்து நிறைய விஷயங்களை கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் கேட்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. யூபிஎஸ்சிலையும் கூட வந்து என்னது உங்களுக்கு ஃப்ரீ தான். உமன்ஸுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃப்ரீ தான். ஜென்ஸ்க்கு மட்டும் 100 rupees கட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா? The recommend that married women should obtain her husband's consent before applying public employment was invalid in constitution. முன்னாடி எல்லாம் வந்து கல்யாணமான பெண்கள் வந்து அவங்க கணவனோட கையெழுத்தோட தான் வந்து பப்ளிக் ஆஃபீஸ்க்கு அது கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ண வேண்டியது. ஆனா இப்போ வந்து என்னது அப்படிலாம் இல்ல. நீங்க கணவன்கிட்ட கேட்காமையும் நீங்க என்ன செய்யலாம், நீங்க வந்து உங்களோட தனிப்பட்ட உரிமையால நீங்க இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் விஷாகா அதர் விசஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். சரிங்களா? விஷாகா கைட்லைன்ஸ் செக்ஷுவல் அபியூஷன் தான் இருக்கு. உங்களுக்கு வந்து ஒர்க் பிளேஸ்ல வந்து உமன்ஸுக்கு வந்து நிறைய செக்ஷுவல் அபியூஸ் எல்லாம் இருக்கு உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதை வந்து நீக்கிறதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் ரெஃபர் த கன்வென்ஷன் ஆஃப் எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்ட் உமன் இந்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃப்ரேம்ட் சர்டன் கைட்லைன்ஸ் வித் ரிகார்ட் டு செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் அட் ஒர்க் பிளேஸ். இப்போ வந்து உங்க ஆஃபீஸ் அப்படின்னா உங்க ஆஃபீஸ்ல ஒரு 5 பேர் கொண்ட மெம்பர் இருக்கணும். அந்த மெம்பர்ல வந்து ஒரு உமன்ஸ் இருக்கணும். சரிங்களா? கொஞ்சம் மெம்பர்ஸ் இருக்கணும். சரிங்களா? 2-3 உமன்ஸ் ஆச்சு இருக்கணும், நிறைய மெம்பர்ஸ் இருக்கணும். உங்களை வந்து யாராச்சும் வந்து அணுகி நீங்க வந்து மேல போகணும், அதாவது ப்ரொமோஷன் வாங்கணும்னு எனக்கு செக்ஷுவல் ஃபேவர் நீங்க பண்ணியாதான் உங்களுக்கு வந்து இது பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்னா அவங்க மேல நீங்க என்ன செய்யணும், இந்த இன்டர்னல் இதுல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும். இந்த பெண்கள் வந்து என்ன செய்யணும், இவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து வாங்கி தரணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து விஷாகா கைட்லைன்ஸ்ல முக்கியமான ஒரு அமைப்பா இருக்கு. இன்டர்னலா ஒரு கமிட்டி வச்சு அதுல வந்து என்கொயரி பண்ணக்கூடியது. சரிங்களா? Thus, Constitution and the Supreme Court has recognized equal measure the right of equality and the human right to live with dignity of both women equally. சரிங்களா? உமனுக்கும் மென்னுக்கும் ஈக்குவலா தான் எல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? கன்க்ளூஷன் முடிவு என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னா, கம்பைனிங் தி ஐடியல்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல், சோஷியல், எக்கனாமிக்கல் எல்லாமே வந்து டெமோக்ரஸி இது எல்லாத்தையும் வந்து ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி வந்து நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா பிரியாம்பிள் சீக்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் மகாத்மா காந்தி டிஸ்கிரைப். மகாத்மா காந்தி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இந்தியா ஆஃப் மை ட்ரீம்ஸ் என்னோட கனவுல இந்தியாங்கிறது வந்து an Indian in which the poorest shall feel that their country in whose making they have effective voice. சரிங்களா? கடைக்கோடியில் ஒருத்தன் ஏழவால அவனுக்கும் வந்து ஒரு ஒரு விஷயம் இருக்கணும். நம்ம இந்தியா வந்து எனக்கான இந்தியாவா இருக்கும். வெறும் பணக்காரங்களுக்கான இந்தியா மட்டும் இல்லாம ஏழைவாழைகளுக்கு உண்டான இந்தியாவா இருக்கணும். There can be no room such an India for the curse of untouchability or curse of intoxication of drinks and drugs. அதாவது தீண்டாமை பிளஸ் மது ஒழிப்பு இதெல்லாம் வந்து இல்லாத ஒரு புதிய இந்தியா இருக்கணும். Women will enjoy the same right as men. மென்னுக்கும் உமனுக்கும் சேம் ரைட்ஸ் இருக்கணும். Thus it can be said preamble of our constitution forms the philosophy of the constitution. இப்போ இதெல்லாம் வந்து preamble இருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால இந்தியா வந்து எனக்கு காந்தி சொன்ன மாதிரி ஒரு நல்ல இந்தியா வந்து உருவாகுது. which would test of time and remain one of the successful constitution in the world. இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் நல்லா தான் வந்து இயங்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? காலம் மாறினாலும். ஓகேவா? புரிஞ்சா? இதுல ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியமா, ஜெண்டர் ஜஸ்டிஸ் இருந்து ஈக்குவாலிட்டி இருந்து எல்லாமே முக்கியம். ஓகேவா?
ஸோ இது படிச்சுட்டு வந்துருங்க. நாளைக்கு கொஸ்டின்ஸ் கேட்பேன். கொஸ்டின் கேட்டுட்டு நான் நாளைக்கு என்ன செய்யலாம், மற்ற இது பண்ணலாம். இந்த ரம்ஜான் வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா போய்க்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து 7 o'clock கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போ வந்து 8:30 வரைக்கும் நமக்கு நல்லாவே டைம் கிடைக்கும். அப்போ என்ன செய்யலாம், நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம எடுத்துட்டு போகலாம். ஓகேவா? அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் நடத்திட்டு போறோம். சரிங்களா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? இன்னைக்கு நடந்த டவுட் இருக்கா? நோ சார். ஓகே. நான் பிபிடி ஏற்கனவே ஷேர் ஆயிருக்கு. அந்த பிபிடி பார்த்து நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கங்க தனித்தனியா. சரிங்களா? ஏன்னா லாஸ்ட்ல பிபிடி எடுத்து படிக்கும்போது கஷ்டமா இருக்கும். பிபிடியை ஒரு ரிவைஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க, கலர்ஃபுல்லா இருக்கறனால. மிச்சம் எல்லாம் நீங்க நோட்ஸ் எடுத்துருங்க. புக்ஸ் வாங்கினவங்க புக்ஸ் எடுத்து பாருங்க. எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் பாயிண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க அடிஷனல், இதெல்லாம் வந்து பேசிக் மாடியூல்ஸ்ல இருக்கிற பேசிக்ஸ். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வச்சு தான் சொல்லி தர முடியுங்கிறதுனால இதெல்லாம் எடுத்திருக்கோம். ஆனா இதுக்கும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து புக்ஸ்ல தான் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் நடத்திட்டு போனா கிளாஸ் முடிக்க முடியாது. அதெல்லாம் முக்கியமான இம்பார்ட்டன்டான விஷயம் மட்டும் வந்து மாடல்ஸ்ல இருக்கும். அந்த என்சிஆர்டி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. மிச்சம் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எல்லாமே வந்து நம்ம புக்ஸ்ல வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். அந்த புக்ஸ் வேணுங்கிறவங்க நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. வாங்காதவங்க சொல்லுங்க. நம்ம ஆர்டர் பண்ணி 1 வீக்ல வர மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். ஓகேவா? ஓகேம்மா. ஓகே, தேங்க்யூம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ.